வெல்கம் டு ஜேகே ஆன் தி மூவ். கிடி கிடி கிடி. இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், முக்கியமா ஒருத்தனுக்கு நல்லாவே தெரியும். கேமரா பிடிச்சிருக்கானே, அவன் வச்ச கருவத்தினாலையா கருவனாலையான்னு என்னன்னு தெரியலீங்க. ஒன்று மட்டும் நல்லா நடந்துச்சு. இது உன்னால தான்டா ராஸ்கல். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் 10:42ஓட. இதோட 46 தாண்டா இருக்கு. ஸோ நான் அடுத்து 46 ட்ரெயின் ஏறும் போது நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பாய், see you. ఇప్పుడు చూడు மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா. ஹலோ காய்ஸ், வணக்கம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம எவ்வளோ வேகமாக ஆர்வமாக இங்கேயும் இல்லை, அஞ்சாய்க்கு தான். ஸோ இதுதான் நம்ம டிரைவரு. யா, ஹலோ பாங். சுஞ்சோ ஹாயா பாங். சுஞ்சோ ஹாய். ஸோ இதுதான் நம்மளோட அப்பாங்க டிரைவரு. அப்பா nama apa? Din. Kalau ada orang main anjay kalau boleh juga kontak abang ni, Abang Din. Okey je abang. Spotting ya. நான் 20 நிமிஷத்தில் வந்துடுவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னடா முகத்தை கட்டாமல் பேசிக்கிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறீங்க நினைக்கிறேன். டேய், அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் நினைப்பேன்டா. நான் இன்னும் இந்த தாய்நாட்டோட அழகு இன்னும் பார்க்கல, அஞ்சாயோட அழகு. அது வரைக்கும் பார்க்காம எப்படி நான் என்னோட முகத்தை உங்களுக்கு காமிக்கிறது? போட்டு விடுவோம் பாட்டுக்கு, போட்டு பொழந்து விடுவோம் பாட்டுக்கு. இருந்தானே இது எப்படி இருக்கு? இத்தனை மணிக்கெல்லாம் பாருங்களேன், மணி என்ன இப்போ? ஸோ டைம் 4:05. ஓகேவா? இத்தனை மணிக்கெல்லாம் மலேசியாவில் முக்கியமாக கூலிமில் எப்படி இருக்கும் ஜேம் டிராஃபிக்கு? டிராஃபிக் இங்க பாருங்க எப்படி இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ஹலோ தாய்லாந்து, சாவடிக்கா. இப்பதான் சரி நைட் மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டுன்னு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸோ இப்போ வெளியாகி நடந்து டுக்டூக்கை தேடி போய்கிட்டு இருக்கேன். ஒரு சில டுக்டூக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் 150ன்றாங்க, ஒரு சில டுக்டூக்கு 100ன்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு காசுக்கு மாற்றினாலும் விலை கம்மி தான். பட் இருந்தாலும் அது பாருங்களேன், ஸோ ஒன்ஸ் நான் பார்த்துட்டு டுக்டூக்கில் ஏறனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் திரும்பி சம்பவம் பண்ணுறேன். ஓகேவா? ஆட்கள் நடக்கிறாங்க, திடீர்னு நின்றுடுறாங்க நடு ரோட்டில். இது வேற பதட்டமாக இருக்கு வேற. ஒண்ணுமே இல்லை, நான் அஞ்சா என்னென்னமோ நினச்சி வந்தேன். பட் இன்னும் என் கண்ணில் தான் எதுவுமே தென்படலையான்னு தெரியல. படுவா பாரு, உனக்கும் சேர்த்து தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒண்டியும் சுத்திக்கிட்டு இருக்கேன்டா தனி மரமா. பாருடா, பாருங்களேன் இது. சவடிக்கா சவடிக்கா. என்னடா மோட்டரே பார்த்தது இல்லையான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி மோட்டர் நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை தான். ஸ்கூட்டர் மச்சான் பார்த்துருக்கேன், அதுவும் ஹோண்டா. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்கூட்டர் மச்சான் பார்த்துருக்கேன், அதுவும் ஹோண்டா. ஸ்கூட்டர் மச்சான் பார்த்துருக்கேன், அதுவும் ஹோண்டா. ஸ்கூட்டர் மச்சான் பார்த்துருக்கேன். ஸ்கூட்டர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு. என்னமோ நான் வீட்டில் பாட்டு போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலு.
ஸோ இட்ஸ் ரியலி ஃபீல் குட்லா. ஜோக்கா இருக்கு. என்ன 100 பாத் இங்கேருந்து லீ கார்டனுக்கு போகிறதுக்கு, இங்கேருந்து லீ கார்டனுக்கு போகிறதுக்கு 100 பாத். ஆனால் வேலை தான், என்ன பண்ணுறது, எவ்வளோ தூரம் வந்து போட்டு இதெல்லாம் அனுபவிக்காமல் போனால் நல்லது இல்லையே. ரைட்டு, ஓகேவா? நான் ரொம்ப இருட்டாக இருக்கேன், இருங்க நான் பிரைட்னஸ்க்கு வந்துடுறேன். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. எப்படி இருக்கு? துக் 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 தோலி கே பி பிச்சாரே. ஸோ நான் மட்டும் இந்த டுக்டுக்ல போனா பரவாயில்ல, என்ன மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அதனாலதான் நான் ரொம்ப கம்மியா பேசுறேன். அவங்க எல்லாருக்கும் மண்டையில் கொட்டு விழும். நான் தடியா இருந்திருந்தானா ஜோக்கா இருந்திருக்கோம். நீதான்டா மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, கதை இல்லை, அடுத்த வாட்டி நம்ம பாத்துக்கலாம். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. யா, ஸோ எனக்கு இந்த இது பிடிச்சிருக்குல்ல, பாருங்களேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்குள்ள மழை வந்துருச்சு டுக்டுக்ல ஏறினோடனே. இங்க பாருங்களேன். ஓகே, ஸோ என்ன கதைன்னா, நாளைக்கு வந்து ஒரு 4 கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஓகேவா? 4 கோயிலுக்கு போயிட்டு கேபிள் காருக்கு போயிட்டு, அதோட நான் அப்பயே தடியங்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் அது போகுண்டான்ட்டுன்னு. மிஸ் பண்ணிட்டான். அதை இப்போ நான் போக போறேன். என்ன கதைன்னா சுடுற போட்டி தான். ஐயோ சார், நீங்க சுட்டுதான் காதுல இவ்வளவு பெரிய வாட்டர் எனக்கு. தட்டீர்னு கேக்குதான். கட்ட பறகுது கொட்டை தெறிக்கு. ஏலா இங்க பேரு நல்லா இருக்குல்ல பார்க்க. 420. ஸோ இது பார்க்குற எல்லாருக்கும் இதுதான் சர்ப்ரைஸு நீக்கிட்டு இருந்தேன். தெரிலலா, இதை விடவும் என்னால் உங்களை மேலும் இன்னும் நல்லா இந்த வீடியோவில் சந்தோஷமாக கூப்பிட்டு போக முடியும்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னாச்சும் தவறுதெல்லாம் ஏன்னாச்சும் நான் திருத்தணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. சொல்லுங்கடா. இப்போ இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஓகே தான், பாருங்க. கடைசியா சந்தோஷமா என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னு வந்தா எனக்கு வந்து நிலைமையை பாருங்க, மழை தூருது. It was at this moment that he knew he fucked up. ஆனா துக்துக்ல ஏறினீங்க, நான் ஒண்ணு சொல்றேனே. ஓகே, தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. ரொம்ப தூரமா போனா மட்டும் டுக்டுக் யூஸ் பண்ணுங்க. கிட்டத்திலே இருக்கிறதுக்கெல்லாம் டுக்டுக் யூஸ் பண்ணாதீங்க. சிம்பிளி வேஸ்ட். சிம்பிளியை விட காசு தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ரொம்ப சிரமம். ஸோ நான் ஒரு அனுபவத்துக்காக ஏறினேன். ஓகே, ஒரு இடத்துக்கு வந்தேன் இருந்துச்சுலா. இதுக்கப்புறம் நடந்து கூட போயிடலாம். நடராஜா சர்வீஸ். நான் நடராஜா மகனாக இருந்துக்கிட்டு நடக்காமல் இருந்தால் தவறு இல்லை. இப்போ பாருங்களேன், சட்டை இதெல்லாம் பாருங்களேன். நீங்களாம் வரலாம், வந்தீங்கன்னா யோகா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான் சொல்லுவேன். மிஸ் பண்ணாதீங்க. பாய். எனக்கு தெரியல அந்த மாதிரி பேக்கெலாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்குவீங்கன்ட்டுன்னு. பட் இங்கெல்லாம் பாருங்களேன், ஸ்டில் 50 பாட்டு போட்டிருக்கு. பட் ஓகே தான். சட்டையெல்லாம் நல்ல நல்ல சட்டையெல்லாம் இருக்கு. என்ன என்னால் தான் வாங்க முடியாது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நான் பட்ஜெட் போட்டு வந்திருக்கேன்னா அதனால தான். என்ன பண்ணுறது, வண்டி வந்தாலே பட்ஜெட் போட்டு வந்தாலே இப்படி தான். பட் மனசார சந்தோஷமா இருக்கு. வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு. பட் ஓகே, வண்டி ஜோக்கா சுத்த முடியுது. யாரும் எந்த கேள்வியும் நம்மளை கேட்க மாட்டாங்க. பாருங்களேன், வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் தாய் வண்டி, வார்த்தையில கோடு கொள்ளுது பா. ஐ மீன் தைலண்ட் வண்டி. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. மலையிலே நலஞ்சி பாருங்க, உங்களுக்காக எடுக்கிறேன் காய்ஸ், வ்ளாக் எடுக்கிறேன் காய்ஸ் உங்களுக்காக. ஓகேவா? யோகா இருக்குங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி. ஓகே, இதை போய்ட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இதையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு விளையாட்டுத்தனமா எனக்குன்னே கவுண்டர் கொடுப்பான்.
இந்த தடவை நீ நினைச்சாலும் ஒன்னுத்தையும் ஆட்ட முடியாதுடா. கைப்பழக்கம் அது 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது பாருங்களேன், உள்ள ஒரு மாதிரியா என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. பட் அது உள்ள நான் போல, எல்லாம் கப்பல் கப்பலா ஜோடி ஜோடியா இருக்காங்க. ஜோடியா இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த டுக்டுக்கை நம்பி ஏமாந்துடாதீங்க. கெட்ட பயனுங்க சார் இந்த டுக்டுக் காரணங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தெரியுமா, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஓகே, டானோக் அடி அடி பொலியானோ. இத்தனை மணிக்கெல்லாம் தெரியுமா, நான் நடந்து போனா கூட தெரியுமா குச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டே போவேன். என்ன மாதிரி எல்லாம் அங்க ரொம்ப நாள் வாய்ப்பே இல்லை ராஜா. நான் ஸ்டீல் இன்ன வரைக்கும் ஒரு கடை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த கடை என் கண்ணுல பட மாட்டுது. ஸோ பசிக்குதுன்ட்டுன்னு ஏதோ ஒரு முட்டு சந்தில் வந்து உக்காந்துருக்கேன். இந்த முட்டு சந்தில் தான் சாப்பாடெல்லாம் நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளோ எதுவும் சிம்பிளாக தான் பண்ணேன். நாசி கோரைங்க ஆயமோட பாப்பமே எப்படி வருதுன்ட்டு. இதுதான் அந்த சாப்பாடு. ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருக்குன்னு தெரியும். சோலி முடிச்சு வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், சோறுன்னு நினைச்சு நம்பி ஏமாந்து போயிட்டேன். பட் இது சோறே இல்லை. சொல்லுங்கடா. நிறைய ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நாக்குள்ள விட்டுதா அந்த டேஸ்ட். ஓகே தான்ப்பா சாப்பாடு. ஓகே, இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல என்னமோ சாப்பாடு இருக்கும், எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரும். ஓகே, அந்த டேஸ்ட் இப்பதான் என்னால ஃபீல் பண்ணுறேன். மேபி தடி இருந்திருந்தானா கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் அந்த சாப்பாடு விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கும். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். என்ன மேன், நீ ஒரு மம்முட்டி. ஏய் என்ன பாருங்க, அங்க பார்க்காதீங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா, உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. எப்படி நடிச்ச? என்ன போய் சந்தேகம் சோலி முடிச்சு قاطعوا هؤلاء عيال الحرام الفتارين اللي بيحاربوا الاسلام بيحاربوا النبي هؤلاء هذا الدرجة ராத்திரி சாப்பாடு இன்னைக்கு பொம்பளை சோ கேக்குது உனக்கு. ఇప్పుడు చూడు